தினமணி டாக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்திபனுடைய இரவின் நிழல். இந்த படம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி. இந்த படம் எப்படி இருக்குன்றதை இந்த ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். அவதான் அப்படி பண்ணா. அது ஒரு மேட்டர். It doesn't matter who matters the matter. That is the matter. சிங்கிள் ஷாட் மூவி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் லீனியர் சிங்கிள் ஷாட்னா இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படத்தோடைய கதை வந்து ஒரே நேர்கோட்டில் அடுத்தடுத்து என்ன சீன் வரும் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறது வந்து லீனியர். ஆனால் வெவ்வேறு டைம் பீரியடில் நடக்கிற கதையை முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி சொல்லப்படுறது வந்து நான் லீனியர். இந்த படம் வந்து நான் லீனியர் சிங்கிள் ஷாட் அப்படின்றப்போ வெவ்வேறு டைமில் இருக்கிற சீன்ஸும் வந்து மாறி மாறி வரும். அப்படிங்கிறப்போ இதை சிங்கிள் ஷாட்லேயும் பண்ணணுன்றது பெரிய சவாலான விஷயம். நிறையா செட்டு இந்த மாதிரி ஒரே செட்டில் ஒரே இடத்துல இந்த படத்தை ஷூட் பண்ணி ஆக வேண்டிய சவால் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நிறையா செட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த செட்டை வந்து ஒரு சீன்லேருந்து அந்த அடுத்த செட்டுக்கு போகிறத வந்து அந்த சேஞ்சு தெரியக்கூடாது. ஸோ இது இத்தனை சவாலான விஷயத்தையும் இந்த படக்குழு அப்படியே சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோடைய மேக்கிங் வீடியோஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த படம் எப்படி உருவானது, அதுக்கு டீம் எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு 90 நிமிடங்கள் ஓடக்கூடியது. 89வது மினிட்ல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, ஏதாவது ஒரு கேமராமேன் இல்லை வேற எங்கேயாவது அந்த ஆர்டிஸ்ட் யாராவது சின்ன தப்பு பண்ணால் கூட திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சவாலை வந்து 22 தடவை வந்து இந்த டீம் வந்து திரும்ப இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அந்த டீம் எப்படி அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்றது ரொம்பவே ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இரவின் நிழல் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சினிமா ஃபைனான்சியர் வந்து தனக்கு ஒரு பிரச்சனையில் ஒன்றில் மாட்டிக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வந்து நினச்சி பார்க்குறாரு. அவருடைய லைஃப் எப்படி ஜேர்னியை நினச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து தனுஷோடைய புதுப்பேட்டை படத்தை நிறையவே ஞாபகப்படுத்துது. அந்த படம் எப்படி சொல்லப்பட்டிருக்குமோ இந்த படத்தோடைய நரேஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோடைய கதைக்களம் மாறிட்டே இருக்கும். அதனால் இந்த படத்தோடைய அந்த செட்டும் மாறிட்டே இருக்கும். என்ன ஒரு நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட கிடைக்கும். ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களும் பின்னணி இசையும் தான் ஒரு சினிமா பார்க்கறதுக்கான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இருக்க சில காட்சிகளும் சரி வசனங்களும் சரி அடல்ட்டாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஸ்ட்ரிக்டாக 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு படம். இந்த படத்தில் என்கேஜிங் பிரச்சனை இருந்தாலுமே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததுக்காகவே இரவின் நிழல் படத்தை தேட்டரில் ட்ரை பண்ணலாம். வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.